राधे कृष्णा जय बोलो बद्री विशाल की जय जून मासम 14ஆம் தேதி இப்ப நான் பத்ரியில நிக்கிறேன். கோவில் பார்க்கறீங்களா? இதுதான் அழகான अलकनंदा माता. जय बोलो अलकनंदा माता की जय. दो இங்க நீங்க கீழே பார்க்குற இந்த பாறை தான் வராகஷிலா அப்படின்னு பேரு. வராகர் இந்த இடத்துல இந்த பாறையா இருக்கார், வராகஷிலான்னு பேரு. அது பக்கத்துல தான் தப்த குண்டம், மார்கண்டேயர் தபஸ் பண்ண இடம். அப்படியே மேல தெரியறதா? இதுதான் அழகான பத்ரிநாதனுடைய கோவில். பதரி வணங்குதுமே அப்படின்னு திருமங்கை மன்னன் சொன்ன பதரிகாசிரமம் இதுதான். பதரி அப்படின்னா இளந்தைன்னு அர்த்தம். இந்த இடத்துல பகவான் நாராயணன் நரனாயிருந்து அழகா லோகத்துக்கு தபஸ் பண்றது எப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இந்த இடத்துல தான் பகவான் நாராயணன் நரனுக்கு அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை உபதேசம் பண்ண ஸ்தலம். திருவெட்டெழுத்து மந்திரத்தை உலகத்துக்கு பகவான் காட்டி கொடுத்த இடம் இதுதான். இதோ அழகா இதுதான் கோவிலுடைய வாசல். ஜோரான கோவில் மேலே பார்த்தோம்னா சங்கம் சக்கரம், மேலே அழகா அந்த ஓம்காரம் அழகா இருக்கு. இங்கே தான் கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸு. அங்கே மேலே அந்த கொடி தெரியறது இல்லையா, இதெல்லாம் பத்ரிநாதனுடைய கோவில். அழகா பத்ரி விஷால் அப்படின்னு அந்த கொடியில் எழுதியிருக்கார்கள். ஜம்முன்னு பட்டொளி வீசி பறக்கிறது. இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நாராயண பர்வதம். அழகான பத்ரிநாதனுடைய கோவில். இந்த பத்ரிநாதனை அவ்வளவு அழகா அவ்வளோ பேர் தொழுதிருக்கா. துருவன் பிரகல்லாதன்லாம் வந்து தபஸ் பண்ண ஒரு இடம், கிருஷ்ணனும் வந்து தொழுத ஒரு இடம் இந்த பத்ரிநாதனுடைய ஸ்தலம். வேதவியாசர், நாரத மகரிஷி போன்ற ரிஷிகள்லாம் நித்தியம் தொழும்படியான ஒரு கோவில் இந்த பத்ரிநாதன். அழகா அக்ஷய திருத்தியிலிருந்து தீபாவளி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். மனுஷ பூஜை. தீபாவளியிலிருந்து அக்ஷய திருத்தியை வரைக்கும் கோவில் மூடியிருக்கும். நாரதர் பூஜை பண்ணுவார். தேவ பூஜை 6 மாதம். அந்த கோவில் மூடியிருக்க சமயத்தில் பத்ரிநாதனுடைய உற்சவ மூர்த்தி உத்தவன்னு பெயர். பகவான் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு உத்தவர் இருக்கார் இல்லையா, அந்த உத்தவன் அந்த மூர்த்தியை எடுத்துட்டு கீழே போய் ஜோரா பாண்டுகேஸ்வர் அந்த இடத்துல வச்சு 6 மாதம் பூஜை பண்ணுவார்கள். பத்ரி விஷால் புராணங்கள்லாம் விஷாலாபுரி அப்படின்னு தான் இந்த இடத்த வர்ணிக்கிறது. பத்ரி விஷால் அப்படின்னு பெயர். இன்னைக்கு இந்த கோவில் நன்னா இருக்குன்னா ஒரே காரணம் நம்முடைய ஆதிகுரு சங்கராச்சாரியா. இந்த கோவிலுடைய இந்த பக்கம் நீங்க பார்க்கற இல்லையா, இந்த இடம் தான் அழகா ஆதி கேதாரநாதன் சிவபெருமானுடைய ஸ்தலம். அது எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த பில்டிங் தான் அழகா பத்ரிநாதனுக்கு பூஜை பண்ணக்கூடிய கேரள தேசத்து ராவல் அவர் தங்கியிருக்கிற இடம். இந்த இடத்துல தான் அந்த இடம் இருக்குல்ல, அங்கதான் கருடசிலான்னு இருக்கு. கருடன் உட்காந்துண்டு தபஸ் பண்ண இடம். அழகா இந்த மஞ்சள் கலர்ல இப்போ ஒரு இது பில்டிங் தெரியுது இல்லையா, ஒரு அழகா சில பேர் நின்று இருக்கா இல்லையா, இதுக்கு பேர் தான் தப்த குண்டம், வெந்நீர் ஊற்று. அங்கதான் மார்கண்டேயர் தபஸ் பண்ண பாறை, மார்கண்டேய சிலான்னு பேர். இங்க ஒரு பாறை தெரியறது இல்லையா, இந்த பாறை பேரு நாரத சிலான்னு பேரு. நாரதர் உட்காந்துட்டு தபஸ் பண்ண பாறை. இதுக்கு பின்னாடி தான் இந்த வராகருடைய பாறை. இந்த இடம் தெரியறது இல்லையா, இந்த படி, இதுக்கு பக்கத்துல ஒரு அழுக்கழுக்கா தெரியுது இல்லையா, அங்கதான் நாரத குண்டம் அப்படின்னு பெயர். அந்த நாரத குண்டத்திலிருந்து தான் ஆதிசங்கர பகவத் பாதர் ஜோராக தெரியறத வல்லாம் குளிச்சுட்டு இருக்கா பாருங்க, அதெல்லாம் வெந்நீர் ஊற்று தப்த குண்டம். இந்த நாரத குண்டத்திலிருந்து தான் ஆதிசங்கர பத்ரிநாதனுடைய மூர்த்தி எடுத்து இந்த இடத்துல வச்சு இந்த கோவிலை அழகா புனருத்தாரணம் பண்ணார். இந்த கோவிலை கட்டினதெல்லாம் பஞ்ச பாண்டவர்கள். பகவான் நரநாராயண ரிஷியாக தபஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த இடம். தாயார் பதரி மரமா இருப்பதனாலேயே பதரிகாசிரமம் அப்படின்னு பெயர். முற்ற மூத்துக்கோள் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்து இளையாமுன்
பெற்ற தாய்போல் வந்த பேய்ச்சி பெருமுலையூடு உயிரை வற்ற வாங்கி உண்ட வாயான் வதறி வணங்குதுமே அப்படின்னு நம்ம திருமங்கை மன்னன் சொல்றார். அழகா பூதனாவுக்கு அனுகிரகம் பண்ணானே அந்த பகவான உடம்பு நன்னா இருக்கும் போதே வந்து பார்த்துருங்கோன்றார். இதுதான் அலகாபுரி. இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பாறை இருக்கு, நரசிம்மசிலான்னு பெயர். பகவான் நரசிம்மர் பிரகல்லாதனை அனுகிரகம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பாறையா இருக்கார். இந்த தண்ணி குறையும் பொழுதுதான் அந்த நரசிம்மசிலா வெள்ள தெரிவார். ஸோ நரசிம்மசிலா, வராகசிலா, நாரதசிலா, கருடசிலா, மார்க்கண்டேய சிலா. ஷிலானா பாறைன்னு அர்த்தம். இந்த கோவிலுக்கு பின்னாடி நீங்க பார்க்கறது நாராயண பர்வதம். அந்த பனி படர்ந்த இமயமலை அழகான நீலகண்ட பர்வதம். ஜோரா இந்த கோவில் இந்த பக்கம் பின்னாடி தெரியறது அழகான நர பர்வதம். இந்த ரெண்டு நாராயண மலைகளுக்கு நடுவில் தான் பத்ரிநாதன் அழகாக தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இப்படியே போனோம்னா மணிபத்ரபுரி மானா வந்துடும். அங்கதான் வேதவியாசர் உட்கார்ந்து மகாபாரதத்தை சொல்ல மகா கணபதி எழுதினார். அவ்வளவு அழகா வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதம் எழுதினதும் அங்கதான். இப்ப நீங்க இதெல்லாம் கண்ணால பார்த்துருக்க. பகவான் உங்களையும் இந்த இடத்துல நிச்சயமா கூப்பிடுவான். இந்த பத்ரிநாதன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சமாதானம், சாந்தி, நிம்மதி, பக்தி, ஞான, வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். உங்க வம்சமே நன்னா இருக்கட்டும். உங்கள் மூதாதையர்கள் சத்கதி அடையட்டும். இப்ப மானசீகமா இந்த படியில ஏறி அழகா உள்ளுக்குள்ள போயிடுங்கோ. பத்ரிநாதன் ஜோரா ஜம்முன்னு சாலக்கிராம மூர்த்தியா தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சார்தாம்ல இதான் மெயின் ப்ராமினன்ட் கலர்ஸ், எல்லோ, ரெட், ப்ளூ அண்ட் சில்வர் கலர். இந்த 4 கலர்ல தான் இந்த எல்லா கோவில்களுமே இருக்கும். சங்கம், சக்கரம், ஓம். இந்த பத்ரிநாதனுடைய கோவிலுடைய வெளி கலசம் நீங்கள் பக்கத்திலே பார்க்கறது உள்ள இருக்கக்கூடிய கோவிலுடைய கலசம். அழகான பத்ரி விஷால்னு எழுதியிருக்கக்கூடிய அந்த கொடி. அதனால சீக்கிரம் பகவான் உங்களை கூப்பிடட்டும். ஜோராதோ இதுதான் பத்ரிநாதனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கலசமும் கொடியும். இதோ இதுதான் இந்த பத்ரிநாதன் கோவிலுக்குள்ள நுழையக்கூடிய என்ட்ரன்ஸ். உள்ள போய் அழகா சுவாமியை தரிசனம் பண்ணலாம். எல்லாம் மானசீகமாக பார்த்துக்கோங்க. சீக்கிரம் பத்ரிநாதன் உங்களை கூப்பிடட்டும். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பத்ரி விஷால் பகவானுக்கு ஜெய். பத்ரிநாதனுடைய அம்மா பெயர் மூர்த்தி மாதான்னு பெயர். பத்ரிநாதனுடைய அப்பா பெயர் தர்ம ரிஷின்னு பெயர். உலகத்துல தவம் செய்வது எப்படின்னு பகவான் காட்டி கொடுக்கறதுக்காக தவம் பண்ணக்கூடிய இடம் இதுதான். இந்த பத்ரிநாதன் நாராயணன் தான் கிருஷ்ணனா வரான். அந்த நரன் தான் அர்ஜுனனா வரான். ஜோரா இந்த இடத்துல அப்படியே நடந்து போனோம்னா பிரம்ம கமல்னு ஒரு இடம் உண்டு. சிவபெருமானுடைய பிரம்ம கபாலம், சிவபெருமான் கையிலேருந்து பிரம்மாவுடைய கபாலம் விழுந்த இடம். அங்கே மூதாதையர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுவா. இதோ இங்கே தான் நாரத குண்டம். இதோ பார்க்குறீங்களா, இது இந்த இடத்துல தான் நாரத குண்டம். இதுதான் சைடில் இறங்குற படி. இவெல்லாம் அந்த வெந்நீர் ஊற்றில் ஜம்முன்னு அழகா தப்த குண்டத்தில் குளிச்சுட்டு இருக்கா. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பத்ரிநாத் பகவானுக்கு ஜெய். இந்த மலையில் அப்படியே ஏறி அந்த பக்கம் போனோம்னா சரண் பாதுகா அப்படின்னு பகவான் பத்ரிநாதனுடைய சரணகமல அடையாளங்கள் ஒரு பாறையில் இருக்கு. அது ஒரு 1.5 மணி நேரம் நடந்தோம்னா மேலே போயிடலாம். 1.5 கிலோமீட்டர் தான் தூரம். ஸோ அந்த இடத்துலலாம் ரிஷி கங்கான்னு ஒன்று இருக்கு. ஸோ நிறைய கங்கை அங்கே உண்டு. இந்த அலக்கநந்தா அலகாபுரியிலிருந்து வரா. இந்த அலக்கநந்தா அழகா ரொம்ப விசேஷமானவள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமா எல்லாம் தரட்டும். நன்னா இருங்கோ. சீக்கிரம் நீங்களும் வாங்கோ. உங்க வம்சமே இங்க வந்து பத்ரிநாதனை அனுபவிக்கட்டும். இந்த பக்தர்களை தரிசனம் பண்ற இல்லையா, இந்த தரிசனமே உங்களுக்கு பத்ரிநாதனுடைய கிருப்பையை தரும். பத்ரிநாதனுடைய கோவில் வாசல், அழகான கர்ப்ப கிரகம், அது மேல இருக்கக்கூடிய கொடி. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பத்ரி விஷால பகவானுக்கு ஜெய்.